குட் மார்னிங் எவ்ரிபடி. வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக மே 1 நைட்டு, மே 2 பகலில் அதை 2 AM வந்திருக்க வேண்டிய ஒரு காணொளி இந்த அளவு லேட் ஆயிடுச்சு. காரணம் வந்து காலங்காத்தால் சத்தியமில் போய் உட்காந்து கத்தில் தொண்டை பிளாக் அவுட், சுத்தமாக வாய்ஸ் வரல. இப்போவும் இல்லை, அது கேட்கும்போது தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து இது ஒரு ஹோல்சமான பதிவு, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காணொளி. அதனால் வந்து இதை இன்னையும் டிலே பண்ணால் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு ஃபீலிங் அது வந்து போயிடும். அதனால் வந்து என்ன கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பத்தியா வந்து சரி ஒரே சட்டையை போட்டு போய் உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், இந்த ஜிம்முக்கு போகிறதுக்காக வாங்கினது, அதை எல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். இப்போ வந்து பிசாசு படம் பார்த்து முடித்தேன். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் போட்டது. அது என்ன அப்படியே இருக்குது. சரி, முதல்ல என்னன்னா, ரெட்ரோ போகிறோன்னு முடிவு பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஹோல்சமான பதிவுக்கு வரும்போது நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு ஆஸ் யூஸ்வல் நடந்த ஒரு நாள். இதை வந்து மே 1 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்கிறேன், காலையில் ரெட்ரோக்கெல்லாம் புக் பண்ணியாச்சு, முன்னாடியே புக் பண்ணியாச்சு. சத்தியமில் இந்த கூகுளில் பஸ் ரூட்டுன்னு போட்டால் காட்டும், இந்த மாதிரி இந்த டைமுக்கு V51 A51 நான் தான் காட்டும். இங்கே ஏறி அங்கே போய் அங்கே இறங்கி இங்கே நடந்து போய் இங்கே அது மாறணும் அப்படிலாம் காட்டும். சரி, அதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து சத்தியம் போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு. நான் இங்கேருந்து போயிட்டேன். இங்கேருந்து போய் இங்கே இந்த என்னது நம்ம வேளச்சேரி பஸ் ஸ்டாப், அந்த ஃபீனிக்ஸுக்கு திரும்புவோம்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, கரெக்டாக அந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து A51 எடுக்க சொல்லி காட்டுச்சு. நான் வந்து 51A எடுத்துட்டேன். கண்டக்டர் என்னை கேவலமாக கேட்டான், எதுக்கு இதில் என்ன அப்படின்னா. இல்லை, ஆட்டோக்கார் சொன்னார், சொன்னால் அவன் கூட போக வேண்டியதானே இப்படிலாம் சொன்னான். நல்லா வாங்கிட்டு அப்புறம் எப்படியோ தத்தி புத்தி போய் சேர்ந்தாச்சு. அது காலையில் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது சத்தியம் போகிறது. சத்தியம் போய் படம் பார்த்தேன். படம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றும் பெருசாக வைக்கலை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, கார்த்திக் சுப்ராஜ் படம், அப்போ அதுக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அது இருந்தது. கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம்னாவே நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது போன படத்துலேயே உடஞ்சிது. ஆனால் இந்த தடவை திரும்பவும் போய் ஒரு நல்ல ஒரு ஷூ அடி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஆல்ரெடி இந்த வழி மாதிரிலாம் போனதுனால கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு. 300 முடிக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டா, ஆல்ரெடி 300 செலவாயிடுச்சு. திரும்ப வரணும், அதுக்கு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ணும், இதெல்லாம் இருக்குது. இந்த கன்ஸ்டெயினெல்லாம் நம்ம எப்படி பீட் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ அதனால ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். என் கூட வந்த ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் கிளாஸ்மேட்டு தான், அவனுக்கு வந்து பர்த்டேடா, நான் அங்கே போகிறேன் அப்படின்னா. எனக்கு இந்த மாதிரி போகலாம் பிடிக்காது. பர்த்டேக்கு போகிறதா சரி, கெட் டுகெதர், ஃபேர்வெல், ஆனுவல் டே, நமக்கு அது அந்த ஒரு சைடே பிடிக்காது. இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, ஆனால் கூட்டமாக இருந்தால் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை தள்ளி தள்ளி வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில், அந்த கட்டம் தான் வந்து மே 1 மத்தியானம். கையில் சாப்பிட்ற காசு இருக்குது, ஆனால் வந்து இந்த யூடியூப்லலாம் சுற்றுவாங்கல்ல, 24 hours வித்தவுட் மணி, அவன் கையில் காசு இருக்கும் ஆனால் காசு இல்லாத மாதிரி அந்த ஒரு நாளை கடத்துவான். அது மாதிரி சரி நம்ம வந்து
ரூ. 300 இந்த நாளை முடிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருந்தா முட்டை குழம்பு சாப்பிட்ருக்கலாம். அவன் அவன் அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் ஏதோ பிரியாணி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சரி நானும் வரேன் அவன் கூட. அவன் என்னை கூப்பிட கூட இல்லை, பர்த்டேடா வாடா எதுவுமே கிடையாது. நானாக போய் அப்படியே நின்னேன். அவன் என்ன சர்ப்ரைஸ் ஆனானா என்ன என்னான்னு தெரியல, வந்து வாடா சாப்பிட்றா அப்படிலாம் சொன்னால் பிரியாணி சாப்பிட்டேன் நண்பர்களே. ஒரு அருமையான ஒரு பிரியாணி கூட சிக்கன் 65லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். போயிட்டேன். சுத்தமாக வெக்கமே இல்லாமல் போயிட்டேன். ஒருத்தன் கூப்பிடல, கூட வந்தவன் போகிறான்னொன்னே அவன் கூட அப்படியே போயாச்சு. போய் நல்லா சாப்பிட்டா அங்கே இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்துருக்கனே தவிர அங்கே இருக்கிற யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது. இப்போ என் கூட வந்தவன் அப்போ அது இல்லாமல் 2 பசங்க, அவங்கள தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. ஒரு 15 பேர்கிட்ட இருந்தாங்க. எனக்கு வந்து அப்படியே ஆட் ஒன் அவுட்டாகவே சுற்றின்னு இருந்தேன். போய் சாப்பிட்டேன். படம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு மொக்க படம் ஒன்று. அந்த படம் பேர் சொன்னால் அது நிறைய பேர் வந்து திட்டுவாங்க. மாஸ்டர் அப்படியே படத்தை பார்த்துட்டு ஃபுல்லாகவும் பார்க்கல, கருமம். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு கையில் ஒன்றுமே கிடையாது. இங்கே போகிற வழியில் வாங்கின ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஒரு 30 ரூபா வாட்டர் கேன். அதையும் நான் வாங்கலை, இன்னொரு பையன் வாங்கினேன். அந்த கூட வந்தவன் வாங்கினான். அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அப்புறம் சரி சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மேலே எங்கேயோ ரூம் கூப்பிட்டு போய் ஏதாவது விளையாடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. போய் யூனோ கார்டை எடுத்து போடுறாங்க. நான் வந்து யூனோ கார்டை பார்த்துருக்கேனே தவிர ஒன்றுமே தெரியாது. அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்புறம் அப்படியே கேம் மாறிச்சு, அதாச்சு இதாகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெல்லாகல. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். நான் ஜோக் அடித்தா சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் புது ஆள், அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வந்து இது ஜோக்குன்னு நினச்சி ஒன்று சொல்லும்போது அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. என்னடா நான் பேசுறதுக்குலாம் சிரிக்கிறீங்க. ஒரு ஜோக்கராக அந்த இடத்துல நான் இல்லை நண்பர்களே. ஒரு கமீடியனாக அந்த இடத்துல எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த ஃபீல் வந்து ரொம்ப அருமையாக. ஐயோ ஃபேன் போடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், வேர்க்குது எனக்கு. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாரையும் மகிழ்வித்ததை தாண்டி அங்கே யாரெல்லாம் வந்து என்டர்டெயின் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் இப்படி ஒழிச்சு தான் பேசுவேன், வேணும்னா நீ புரிஞ்சுக்கோ. அங்கே சில பேர் என்டர்டெயின் பண்ண முடிஞ்சது, அவங்கெல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு ஒரு ஜாலி. இப்போது நம்ம ஒரு ஜோக் போட்டு சுற்றி எல்லாம் சிரித்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அது வந்து அங்கே நிகழ்ந்தது. அந்த மாதிரி அந்த நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் சாப்பிட்டு கிளம்பிடலான்னு நினச்சேன். அது இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி கூப்பிடாமல் வந்ததே பெரிய எச்சத்தனம். இதில் சாப்பிட்டு கிளம்புனா இன்னும் ரொம்ப எச்சையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருப்போம் அப்படின்னு இருந்துட்டு கேக்கெல்லாம் வெட்டினாங்க. கேக்கெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் போனேன் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ஒரு நாள். நான் இப்போ பேசிட்டு வந்தேங்கிறேன். போயிட்டு வந்த அன்னைக்கே பேசியிருந்தேன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசியிருப்பேன். ஏன்னா வந்து மன நிம்மதியோட நம்ம இனிமேல் கூட பர்த்டே பார்ட்டினா போகலாம் போலையே அந்த மாதிரியான ஒரு ஃபீலோட அந்த நாள் கடத்த முடிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருந்தது. மற்றபடி என்ன ஹிஸ்ட்ரி பார்த்தேன், அதுவும் ஆவரேஜ் தான். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்க போகிறேன். அது என்னன்னு சொல்கிறேன். சரி, நீங்களும் வந்து பர்த்டே பார்ட்டினா தள்ளி போடாமல் போயிருங்க, கூப்பிடலன்னாலும் போயிருங்க. நமக்கு இப்போவும் அதே தான். எனக்கு அவன் எப்படி ஃபீல் பண்ணான், இல்லை அங்கே சுற்றி இருந்தவங்க இவன் யார் புதுசாக இருக்கான் அதெல்லாம் ஃபீல் பண்ணாங்களாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த மொமெண்ட் நான் ஜாலியாக இருந்தேன். பி செல்ஃபிஷ் நண்பர்களே. உங்களை ஒருத்தர் கூப்பிடலனாலும் கண்டுக்காதீங்க. நீங்கள் போய் அங்கே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சாலோ ஒரு மகிழ்ச்சி கிடைச்சாலோ அதை நீங்கள் உள்வாங்கிக்கணுமே தவிர
இவன் நம்மளை கூப்பிடலையே அவன் என்ன நினச்சிருவான், இவங்களுக்கு நம்மளை தெரியாது, இவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. இவ்வளோ நாள் அப்படி இருந்து இருந்து நிறைய சந்தோஷங்களை தள்ளி வச்சதா இப்போ கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுறேன். இனிமே தொடர்ந்து நான் போவேன், எவனும் கூப்பிடலனாலும் நான் போவேன். நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அவன் கூட வந்தவனுக்கே வந்து எல்லா கிரெடிட்ஸும் சேரணும் வர மாதிரி நல்ல ஒரு இது. இங்கெல்லாம் போய் ஜாலியாக இருங்க, அப்புறம் பார்ப்போம். எனக்கு ரொம்ப வேர்க்குது, ரொம்ப வேர்க்குது. அப்புறம் பார்ப்போம். பாய் பாய், நிம்மதியாக தூங்குங்க. இது இப்போ தூங்கியதான் தூங்கு, எப்போ பார்க்குறியா பார்த்துட்டு தூங்கு போ. பாய்.